ஒரு நபர் பிரச்சனையில் சிக்காமல் இருக்க பொய் சொல்வது சரி. இந்த வாதத்தை நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? இதற்கு வெவ்வேறு கருத்துக்களை எதிர்பார்க்கலாம். இந்த வேறுபட்ட சிந்தனைகள் ஏன்? சிறிது யோசித்து பார்த்தால் இதற்கு முக்கிய காரணம் நமது நம்பிக்கை அமைப்பு, அதாவது பிலீஃப் சிஸ்டம். நமது நம்பிக்கை அடிப்படையில் தனிப்பட்ட, அதாவது குடும்பம், நண்பர்கள், பணி அனுபவம், கலாச்சாரம், மத சம்பிரதாயங்கள் இவற்றிலிருந்து உருவாகிறது. நாம் சில நபர்களை உள்ளார்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நண்பர்களாக அறிமுகம் ஆகின்றோம். இங்கே இந்த நம்பிக்கை ஒரு லென்ஸ் போன்று செயல்படுகிறது. இந்த நம்பிக்கை நாம் முக்கியமான தீர்மானங்கள் அல்லது முடிவுகள் எடுக்கும் சமயங்களில் ஒரு திசை காட்டியாக வேலை செய்கிறது. இதே நம்பிக்கை நமது உணர்ச்சிகள், அதன் எதிர்வினைகளுக்கு காரணமும் ஆகும். இதனால் நமது கருத்துக்கள் நமது சொந்த மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டது. உங்கள் கருத்துக்கு மற்றவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் போனால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? உங்கள் நம்பிக்கைகளை நீங்கள் நன்றாக ஆராயுங்கள். அதில் உள்ள முரண்பாடுகளை கண்டறிந்தால் சுய சந்தேகம், பயம் மற்றும் ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். ஆகவே உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுக்கு நல்கும் பாடங்களை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் கருத்துக்கு செவி சாய்க்கும் போது உங்கள் உலக அறிவு பெரிதாகும். இந்த அனுபவம் உங்களின் நம்பிக்கைக்கு சவாலாய் இருக்கும். பிறரின் வாழ்க்கை அனுபவங்களையும் அவர்களின் கண்ணோட்டத்தையும் புரிந்து கொள்ளும்போது நாம் ஒரு புதிய முன் அறிவுடன் வாழத் துவங்குகிறோம். இந்த சவாலை சமாளியுங்கள்.